அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அது என்ன தெரியுமா? ரிஸ்க். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வாழ்வாதாரம், பரக்கத், நிம்மதி, கண்ணியம், கடனில்லாத வாழ்க்கை. இன்று எத்தனை பேர் வெளியில் சிரிச்சு பேசுறாங்க, ஆனா உள்ளுக்குள் உடைந்து போயிருக்காங்க தெரியுமா? வீட்டு பிரச்சனை, கடன் சுமை, தொழில் நஷ்டம், வேலை இல்லாமை, பிள்ளைகளின் எதிர்கால கவலை, உடல் நோய், மன அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து மனிதனை அமைதியில்லாமல் ஆக்கிவிட்டது. ஒருவர் ஒருநாள் மிகவும் வேதனையோடு சொன்னார், நான் வாழவா வேண்டாமா என்று தெரியவில்லை. கடனாளிகள் வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்துறாங்க. வாழ்க்கையே இருட்டாகிடுச்சு. அந்த மனிதர் வசதியாக வாழ்ந்தவர். ஆனால் காலம் மாறியதும் நிலை மாறியது. ஒரு நாள் அவர் அனுப்பிய செய்தி மனசை உலுக்கியது. எனக்காக துஆ செய்யுங்கள், நான் தற்கொலை செய்ய நினைக்கிறேன் என்றார். உடனே அவரிடம் சொன்னேன், அல்லாஹ்வுக்காக இந்த முடிவை விட்டுவிடுங்கள். துன்யாவில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, மறுமையையும் நஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அன்புகளே, வாழ்க்கையில் கஷ்டம் வரும். ஆனால் கஷ்டம் வந்ததால் நம்பிக்கை போகக்கூடாது. அல்லாஹ் கதவை மூடினால் இன்னொரு கதவை திறக்காமல் விடமாட்டான். ரிஸ்கின் கதவை திறக்க வழிகளை அல்லாஹ் மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். மிகப்பெரிய ஞானியான இப்னுல் கையூம் அவர்கள் சொல்கிறார்கள், 4 காரியங்கள் வீட்டின் ரிஸ்கை திறந்து வைக்கும் என்று. முதலாவது காரியம் இரவு தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகையை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். இரவின் அமைதியில் எல்லோரும் தூங்கும் நேரத்தில் ஒரு அடியான் எழுந்து அல்லாவின் முன்னால் நின்றால் அந்த அடியானை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடமாட்டான். அதிகாலை நேரத்தில் எழுந்து 2 ரகத் என்றாலும் தொழுங்கள். முடிந்தால் 4 ரகத், இன்னும் முடிந்தால் 8 ரகத். அந்த நேரத்தில் செய்யப்படும் துஆ வீணாகாது. அந்த நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகம் அமைதியாக இருக்கும். ஆனால் அர்ஷின் இறைவன் தன் அடியார்களின் குரலை கேட்க தயாராக இருப்பான். யார் என்னிடம் கேட்கிறார்கள், நான் கொடுக்கட்டுமா என்று அல்லாஹ் அருளால் நெருங்கும் நேரம் அது. அப்போது ஒரு அடியான் கண்ணீர் வடித்து துஆ செய்தால் அவன் வீட்டின் வறுமையை அல்லாஹ் மாற்றிவிடுவான். கடன் சுமையை இலகுவாக்கிவிடுவான். மனசுக்குள் இருந்த பயத்தை அகற்றிவிடுவான். ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். தஹஜ்ஜத் தொழுதுட்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எப்போது ரிஸ்க் வரும் என்று பார்க்கக்கூடாது. முயற்சி செய்ய வேண்டும். வேலைக்கு போக வேண்டும். தொழிலை நடத்த வேண்டும். அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து உழைக்க வேண்டும். முயற்சி நம்முடைய வேலை. பறக்க கொடுப்பது அல்லாவின் வேலை. இரண்டாவது காரியம் சகர் நேரத்தில் இஸ்திக்பார் செய்வது. சுப்ஹுக்கு முன் இருக்கும் அந்த அமைதியான நேரம் மிகவும் அருமையான நேரம். அந்த நேரத்தில் அஸ்தக்பிருல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹ் குரானில் நல்லவர்களின் அடையாளத்தை சொல்லும்போது அவர்கள் அதிகாலையில் மன்னிப்பு கேட்பார்கள் என்று கூறுகிறான். ஒரு மனிதன் தொடர்ந்து இஸ்திக்பார் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? மூடியிருந்த கதவுகள் திறக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் நிம்மதி வரும். வெளிநாட்டில் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வழி திறந்து கொடுப்பான். தொழிலில் பரக்கத் வரும். மனதில் இருந்த இருள் அகலும். இன்று எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காமல் கஷ்டம். எத்தனை இளைஞர்கள் மனச்சோர்வில் இருக்கிறார்கள். சகர் நேரத்தில் உட்கார்ந்து அஸ்தக்பிருல்லாஹ் சொல்லுங்கள். அல்லாஹ் வழி திறக்காமல் விடமாட்டான். மன்னிப்பு கேட்கும் அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். மூன்றாவது காரியம் சதகாவை பழக்கமாக்குவது. நானே கஷ்டப்படுறேன், நான் எப்படி சதகா செய்வது என்று சிலர் கேட்பார்கள். அல்லாஹ் பெரிய தொகையை கேட்கவில்லை. உங்கள் சக்திக்கேற்ற அளவுக்கு கொடுங்கள். 5 ரூபாய் இருந்தால் அதில் 1 ரூபாய் கொடுங்கள். 10 ரூபாய் இருந்தால் அதில் கொஞ்சம் பகிருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா முசீபத்தை தடுக்கிறது. கெட்ட முடிவுகளை தடுக்கிறது. நோய்களை இலகுவாக்குகிறது. சதகா செய்யும் வீட்டில் பரக்கத் இருக்கும். இன்று பல வீடுகளில் சதகா நிறுத்தப்பட்டுவிட்டது. அதனால் நிம்மதியும் குறைந்துவிட்டது. வாசலில் யாராவது வந்து உதவி கேட்டால் வெறுமனே அனுப்பாதீர்கள். சாப்பாடு இருந்தால் கொடுங்கள். இல்லையெனில் தண்ணீர் கொடுங்கள். அதுவும் முடியாவிட்டால் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஒரு சிறிய உதவி கூட அல்லாஹ்விடம் மிகப்பெரியதாக ஆகிவிடும். பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற மனதை வளர்த்தால் அந்த வீட்டில் அல்லாவின் அருள் தங்கும். சதகா என்பது பணக்காரர்களுக்கு மட்டும் அல்ல, நல்ல மனசு உள்ளவர்களுக்கு. நான்காவது காரியம் காலை மற்றும் மாலை நேரத்திற்கு. இன்று பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? தொழுகிறோம். அதற்கு பிறகு உலக வேலைகளில் முழுகி விடுகிறோம். மாலை வரைக்கும் அல்லாவின் நினைவே இல்லை. இரவு தூங்கும் வரை திக்ர் இல்லை. இது ஒரு அடியானின் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. காலை தொடங்கும் போது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள். மாலை முடியும் போது அல்லாஹ்வை நினையுங்கள். சுஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். நாவு அல்லாஹ்வை நினைத்தால் இதயம் அமைதியாகும். இதயம் அமைதியானால் வாழ்க்கையும் அமைதியாகும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், என்னை அதிகமாக நினைவுகூருங்கள். தொழுகை முக்கியம். நோன்பு முக்கியம். சதகா முக்கியம்.
ஆனால் திக்ர் இல்லாத வாழ்க்கையில் உயிர் இருந்தாலும் உள்ளத்தில் ஒளி இருக்காது. அன்புகளே, இந்த 4 காரியங்களை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். தஹஜ்ஜத், இஸ்திக்பார், சதகா, காலை மாலை திக்ர். இந்த 4 கதவுகளும் திறந்தால் ரிஸ்கின் கதவுகளும் திறக்கும். கடன் சுமை இலகுவாகும். மன அழுத்தம் குறையும். குடும்பத்தில் நிம்மதி வரும். கண்ணியம் வரும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். உங்கள் கஷ்டத்தை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு நடக்காதீர்கள். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். சுயமரியாதையை காப்பாற்றுங்கள். யாரிடமும் கையேந்தாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களை கைவிடமாட்டான். ஏழையாக இருந்த சில சஹாபாக்களை பார்த்தால் அவர்கள் பெரிய பணக்காரர்கள் போல தோன்றுவார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களின் தேவையை மனிதர்களிடம் காட்டவில்லை. அல்லாஹ்விடம் மட்டும் காட்டினார்கள். நாமும் அப்படியே வாழ வேண்டும். மனிதர்களிடம் அல்ல, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். மனிதன் தருவது குறையும். அல்லாஹ் தருவது குறையாது. அல்லாஹ் நம்முடைய வீடுகளில் பரக்கத்தை இறக்குவானாக. கடன்களை இலகுவாக்குவானாக. நோய்களை நீக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவானாக. யாரிடமும் கையேந்தாத கண்ணியமான வாழ்க்கையை தருவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.